ஹே கேமர்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தரமான வீடியோ தான் சொல்லி ஆகணும். அப்படி என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் 10 பெஸ்ட் மொபைல் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி என்னடா லேப்டாப் கேம்ஸாக போட்டா அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் விளையாடலாம். அதுவும் ஒரு 4 to 6 GB ரேம் இருந்தாலே போதும். ஒரு டீசென்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சில கேம்ஸ்லாம் தரமான கேம்ஸாக வச்சிருக்கேன். இந்த நம்ம கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கேம் ஆட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் போனஸ் கேம் இருக்கு, பட் எங்கே வேணா இருக்கலாம். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் கேம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம். அதனால டைம் தான் நீங்க பாருங்க. மேபி அதுலயும் ஒரு சில கேம் உங்களுக்கு பிடிக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பத்தாவது பார்க்க போற கேமோட நேம் டிராப் கல்ட். இது சைஸ் கிட்டத்தட்ட 725 MB வருது. அந்த நேரத்தில் ஒரு ஆன்லைன் கேம். இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேன். இந்த ஷேடோ ஃபைட் பாத்தீங்களா, இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் வெர்ஷன் மாதிரி தான் அப்படியே இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு நீட்டான கிராபிக்ஸ் நல்ல ஃபைட் கேம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். நம்ம 9வது பார்க்க போற கேமோட நேம் டச் கிரைண்ட் எக்ஸ். இது சைஸ் கிட்டத்தட்ட 950 MB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம். இந்த ஒரு கேம் எதுக்கு இந்த பிளேஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லயே என்னலயே ஒரு கேம் வைப்பேன் இன்ட்ரோடக்ஷனுக்காக. ஸோ அந்த கேம் நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா PS5ல விளையாடுற கேம்ஸ். பட் இந்த அதே மாதிரி இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா மொபைலில் விளையாட முடியும். உங்களுக்கு சைக்கிள் ஓட ரொம்ப பிடிக்கணும், மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 8வது பார்க்க போற கேமோட நேம் லெஜெண்ட் ஆஃப் ஜஃபர் BR. இது சைஸ் கிட்டத்தட்ட 982 MB வருது. அதான் இது ஒரு ஆஃப்லைன் கேம். நம்ம யூடியூப் இன்ஸ்டால பார்த்துருப்போம். ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு தாவாங்க பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தான். இந்த ஒரு கேக் வாங்கி ஒருத்தர் இருப்பான். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு, அப்புறம் வந்து ஃபிளைங் கார்ல ஃபிளைங் வீட்ல எல்லாம் பறந்துட்டு இருப்பான். இந்த கேம் நான் சொன்னா போய் ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்டான கேமா இருக்கும். மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். நம்ம போனஸ் கேம்ல பார்க்க போற கேமோட நேம் வேர்ல்ட் ஆஃப் வார்ஷிப் லெஜெண்ட். இது சைஸ் கிட்டத்தட்ட 1.2 GB கிட்ட வருது. இந்த கேமை பார்த்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மொபைல் விளையாடுறதானா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு யோசிக்க வைக்கும். ஏன்னா அந்த அளவு கிராபிக்ஸ் எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க சொல்லி ஆகணும். இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் மட்டும் கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 நாள் கிட்ட எடுக்கும் போல. நான் அந்த குமிச்சு வச்சிருக்காங்க. இதில் 400க்கும் மேற்பட்ட சிப்ஸ், 100+ கமெண்டர்ஸ், 100+ நேஷன்ஸ் எல்லாம் இந்த ஒரு கேம்ல இருக்காங்க. அந்த உங்க மொபைல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா இந்த கேமுடைய சவுண்ட், ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன் சவுண்ட், சுர சவுண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கை ஃபீல் ஆகுது, அதிருது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க சவுண்ட் எல்லாம். இந்த கேம்ல நீங்க ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில காயின் கிடைக்கும். அந்த காயினை வச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்பனையும் உங்களுடைய டேங்கரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். எனக்கு ஒரு நல்ல கிராபிக்ஸ்ல ஒரு வாட்ஸ்அப் கேம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நம்ம 7வது பார்க்க போற கேமோட நேம் ஆஃப்டர் இமேஜ் மொபைல். இது சைஸ் கிட்டத்தட்ட 1.4 GB வருது. அந்த இது ஒரு ஆஃப்லைன் கேம். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேரேஜ் கேம் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மான்ஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும். அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபைட்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்க முடியும். இது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேரக்டரோட ஸ்பெஷல் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணி அந்த ஒரு மான்ஸ்டர் உங்களை அடிக்க முடியும். எனக்கு நல்ல கிராபிக்ஸ் கேம் வேணுன்றவங்க மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 6வது பார்க்க போற கேமோட நேம் கிராஷ் அவுட் கார்டி. இது சைஸ் கிட்டத்தட்ட 246 MB வருது. அந்த இது ஒரு ஆஃப்லைன் கேம். இந்த கேம் பார்த்தோன்னே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், அந்த இது கார் ரேசிங் கேம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே செக் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அந்த செக் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். மற்றபடி எனக்கு நல்ல கிராபிக்ஸ்ல ஒரு கார் கேம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம அந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலேயே பெஸ்டா இருக்கும். நம்ம 5வது பார்க்க போற கேமோட நேம் ஏரோ மேகம் PvP. இது ரேஸ் கிட்டத்தட்ட 221 MB வருது. அந்த ஒரு ஆன்லைன் கேம். இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜெட் எடுத்து போயிட்டு ஆப்போனன்ட்ல ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புல்லட்ஸ் மிசைல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மிசைல் சூஸ் பண்ணி அவங்களோட பேஸ் அழிக்கிறதா கேம் கான்செப்ட். எனக்கு ஒரு நல்ல கிராபிக்ஸ்ல ஜெட் பேஸ்ட் கேம் வேணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த கேம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 4வது பார்க்க போற கேமோட நேம் வாட்ச் கிரே 2 தி ரெட். இது சைஸ் கிட்டத்தட்ட வெறும் 75 MB தான். அது ஒரு ஆஃப்லைன் கேம். இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே பொருள் வந்து பாத்தீங்கன்னா பிச்சு போட்டிருப்பாங்க. அந்த பொருளை ஒன்னா சேர்க்கறதா அந்த கேமோட கான்செப்ட். எனக்கு கம்மி MB நல்ல கேம் வேணுன்றவங்க மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 3வது பார்க்க போற கேமோட நேம் ஃபேரி டெல் ஃபேர்சி F. இது சைஸ் கிட்டத்தட்ட 1.3 GB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம். இந்த கேம் பார்த்தா நிறைய பேருக்கு ஞாபகம் வருது, போக்கிமான் கேம் ஞாபகம் வரும். பார்க்க அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அப்படிதான் இருக்கு. பட் இதுல வந்து நிறைய கிராபிக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, பாக்குறது நல்லாவே இருக்கு. இந்த கேம்ல நீங்க ஒவ்வொருத்தரும் நடிக்கும் போது அவனுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மொத்தக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து காமிக்கும். எனக்கு ஒரு நல்ல கிராபிக்ஸ்ல ஹீரோ கேம்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணிப்பாங்க, உண்மையே சூப்பரா இருக்கும். நம்ம 2வது பார்க்க போற கேமோட நேம் AFK ஜர்னி. இது சைஸ் கிட்டத்தட்ட 4.5 GB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம்.
இந்த ஒரு கேமில் ஃபைட் நடக்கும்போது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பிளேஸ் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல வர மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே கீழே உங்க நிறைய கேரக்டர்ஸ்லாம் காமிக்கும். அந்த பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எனிமி உங்களால் அடிக்க முடியும். நீங்கள் நினைக்கிறது நல்லாவே புரியுது. என்ன ப்ரோ நீ என்னமோ சொல்லிட்டு எதுவும் புரிய மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கும் தான் புரியலை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணிட்டு. அப்படியே நீங்கள் ப்ளே பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த மாதிரி லெவல் அப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாண்டு பழகிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபைட்டிங் கேம்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் உண்மையை சூப்பராக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. பட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்க்காக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டாப் 1ல பார்க்க போற கேமோட நேம் சிட்டி ஆஃப் அவுட்லாஸ். இது சைஸ் கிட்டத்தட்ட 1.96 GB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம். இப்போ இருக்க சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சீசன் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி கேம் நிறைய பேர் விளையாண்டுறாங்க. நானே இந்த மாதிரி ஜிடி சேனல் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போரே அடிக்காம உங்களால் விளையாட முடியும். கண்டிப்பாக எனக்கு ஜிடிஏ மாதிரி ஒரு கேம் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே அட்டகாசமான கிராஃபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம டாப் 10 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. இந்த டாப் 10 கேம்ஸில் நீங்கள் எந்த கேம் டவுன்லோட் பண்ண போறீங்க, அந்த எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்ற கேமை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட மைண்ட் வாஷ் நிறையவே உங்களுக்கு கேட்குது. ப்ரோ நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் கேம் சொல்கிறீங்க, ஒரு சில கேமோட கண்ட்ரோலே எனக்கு புரியலை அப்படின்னு மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறதும் கரெக்டாக தான். நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன். நீங்கள் வந்து கேம் பார்க்கறத விட்டுட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி கேம் இப்போ நீங்கள் நான் போக்கிமேன் மாதிரி கேம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் நிறையவே வச்சிருக்கு. இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சு நிறைய கேம்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த கேம் விளாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. நீட்டாக வந்து ஜாலியாக விளாண்டு போயிடலாம். அப்படி தான் அந்த கேம் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கடைசி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை.